ஸோ இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்துட்டு பிளான் எப்படி காட்டுறது. ஓகே, பிளான் காட்டுறதுன்னா உடனே நான் ஃபுல் கம்பெனி பிளான்லாம் சொல்ல போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. பட் ஜென்ரலாக வந்து பிளானில் என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்கள் பார்க்கணும், என்னென்ன பிளான் காட்டணும், அந்த விஷயம் நீங்கள் பார்க்கலாம். ரைட்டா? நிறைய எக்ஸாம்பிளோட நான் நீங்கள் உங்களுக்கு காட்டுறேன். பிளான் எப்படி காட்டணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். உங்கள் கம்பெனியில் லீடர்ஸாக சொல்லி கொடுக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக நான் உங்கள் கம்பெனி பிளானை பற்றி நான் சொல்ல தெரியாது இல்லையா? இது வந்து சாதாரண பெண்ணு கிடையாது, இது வந்து ஆயுதம். ஓகே, இது வந்து நம்மளை வந்து தலைவராக்கும். எது தலைவராக்கும்? மார்க்கர் பிடிச்சவன் மாலிக் ஆகலாம், மார்க்கர் பிடிச்சா நம்ம வந்து முதலாளி ஆகலாம். ஸோ எல்லாருமே இதை பிடிச்சி எழுதுறதுக்கு பழகுங்க. ஓகே, இது ரொம்ப பவர்ஃபுல் ஆயுதம். என்னது இதுக்கு பேரு? மார்க்கர். எப்பவுமே நீங்க பிளான் கொடுக்கும்போது இந்த ஒயிட் பேப்பர் வச்சிருக்கணும். ஓகே, யாரெல்லாம் ஒயிட் ஷீட் வச்சிருக்கா கமெண்ட் பண்ணுங்க. ஷீட் காட்டி எழுதும் போது மக்களோட கவனம் எல்லாம், இது பொதுவா 1-to-1 பிளானுக்கு ரொம்ப உதவும். முதல்ல பேப்பர் எடுத்துட்டு அதுல எழுதணும். ஓகே, அவங்க பேர் என்ன அப்படின்னு எழுதுனா அந்த பேர் எழுதணும். செல்லம் அப்படின்னு ஆரம்பிக்கணும். அப்புறம் வந்து ஓகே சொல்லுங்க உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்கு அப்படி சொல்லுங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 இப்படி ஒண்ணா எழுதணும். எழுதி கொடுக்கும்போது ஒருத்தர்கிட்ட வந்து சொல்லுதீங்க, நீங்க வந்து இவ்வளவு ரூபா பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு ரூபா கிடைக்கும், உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா இப்படி காட்டும் போது அவங்களுக்கு மைண்ட்ல உரைக்கும். ஓ மை காட், இவ்வளவு பேர் இருக்காங்களா அப்படின்னு அவங்களுக்கு அந்த பிளானிங் வரும். சரியா? நான் சொல்லுது வந்து எழுதி அவங்களுக்கு ஒரு பேப்பர் எழுதும் போது இப்படி காட்டணும். எழுதி காட்டி அவங்ககிட்ட கொடுக்கணும். அல்லது நீங்க ஒரு போட்டோ காப்பி எடுத்து வச்சுக்கணும், அவங்களுக்கு போட்டோ காப்பி கொடுக்கணும். இது எதுக்கு கொடுக்குனா, உங்க பிரச்சனை இந்தாங்க, ஓகே உங்க பிரச்சனை இந்தாங்கன்னு அவங்க கையில கொடுத்து வரணும். அதே மாதிரி கம்பெனி என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்கு இதுல அப்படின்னு ஒரு எழுதி காட்டும்போது, ஓ இவ்வளவு பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்க நிறைய பேர் உட்கார்ந்து பேசுனீங்கன்னா போர்டுல எழுதுங்க. போர்டுல எழுதும் போது எந்த காரணத்தை கொண்டும் போர்டுல ஃபுல்லா எழுதி வைக்காதீங்க. புரியுதா நினைச்சல? எந்த காரணத்தை கொண்டும் போர்டுல ஃபுல்லா எழுதி வைக்காதீங்க. ஏன்னா எழுதி வச்சீங்கன்னா அவங்க கண்ணு எல்லா இடத்துக்கும் போகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஃப்ளைட் டிக்கெட்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு ஃப்ளைட் டிக்கெட். இதை பார்த்தா நீங்க என்ன பார்ப்பீங்க? இந்த பிள்ளைய பார்ப்பீங்க, இது என்ன எழுதிருக்கு, கலரு, சிவப்பு, மஞ்சள், இதெல்லாம் பார்ப்பீங்க. இப்போ நான் சொல்லுதேன் இந்த இதை ஹெட்டிங் படிங்கன்னா நீங்க ஹெட்டிங் மட்டும் படிப்பீங்களா? ஹெட்டிங் மட்டும் படிக்க மாட்டீங்க, நீங்க கண்ணில் தெரியுது எல்லாம் பார்ப்பீங்க. கரெக்ட்? இன்னொரு மெயின் டாபிக் பேசுவோம். எப்பவுமே நம்ம ட்ரெஸ் கோடு கண்டிப்பா ஃபார்மலா இருக்கணும். என்னைய மாதிரி டிஷர்ட்லாம் போட்டு அலையுதீங்கன்னா ஏன் வேலை வேற வேலை, நீங்க டிஷர்ட்லாம் போடக்கூடாது. ட்ரெஸ் கண்டிப்பா ஃபார்மலா இருக்கணும். பிளான் கொடுக்கறதுக்கு டைமிங் தனித்தனியா இருக்கு. அது ஏத்தல உள்ளவங்க யாருன்னு பார்த்து அதுக்கு தகுந்த பிளான் கொடுக்கணும். ரைட்டா? நான் அந்த மேட்டருக்கு வரேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், நீங்க கனெக்ட் பண்ணணும். போயிட்டு நேர டாபிக்கை பேசாதீங்க. போயிட்டு நேர டாபிக்கை பேசுனீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆகாது. ஓகே, டாபிக் எந்த டாபிக் பேசலாம், நம்ம அந்த கனெக்ட் பண்ணி தான் அதுக்கப்புறம் நீங்க பேசணும். சரியா? கனெக்ட் பண்ணும். ரெண்டாவது விஷயம் நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தப்பு பண்ணுவாங்க எல்லாரும் அப்படின்னா, எல்லாருக்கும் காமன் பிளான் காட்டுவாங்க. பிளான் எல்லாருக்கும் காமன் காட்டாதீங்க. ஓகே, நம்ம சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஆரம்பிச்சோன்னா டுபுடுன்னு முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே வரைக்கும் போயிட்டே இருக்குது. 1, 2, 3 இப்படின்னு பண்ணாங்க. ஓகே, பிளான் வந்து ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியாக கொடுக்கணும். டாக்டர்கிட்ட நம்ம போறோம், ஒருத்தருக்கு வயிற்று வலி இருக்கும், ஒருத்தருக்கு மண்டை வலி இருக்கும், ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஸோ அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாம நீங்க பிளான் கொடுத்தீங்கன்னா ஒரு காசுக்கு உதவாது. ஸோ முதல்ல போயிட்டு அவருக்குள்ள பிரச்சனை என்ன, அது பிரச்சனைனா சும்மா போயிட்டு பிரச்சனையை சொல்லுங்க சார்னா, ரோட்ல போறோம் எவன் சொன்னாலும் பிரச்சனை சொல்லுறாங்களா? அதுக்கு தகுந்த நீங்க ஃப்ரெண்ட்லி ஆகணும். அதுக்கு தகுந்தபடி ஒரு நீங்க அந்த லெவலுக்கு போகணும். அப்பதான் உங்களுக்கு எல்லாரும் ஃப்ரெண்ட்லி ஆவாங்க. ஸோ ஜஸ்ட் மேக் ஷுர் நீங்க வந்து அவர் கூட ஒரு ஃப்ரெண்டா இருங்க. அவரோட பிரச்சனையை புரிஞ்சுக்கோங்க. யாருக்கு என்ன பிளான் கொடுக்கணும் டிசைட் பண்ணி அப்புறம் கொடுங்க.